தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். 92வது வட்டத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் திமுகவினர் உள்ளே புகுந்து அம்மா உணவகத்தை சூறையாடிய காட்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராணுவ வீரரை அடித்து கொலை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை ராயப்பேட்டை காவல் நிலைய காவலரை சென்னை மேற்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் கடுமையாக தாக்கியிருக்கிறார். திண்டுக்கல்லில் இடப்பிரச்சனையால் திமுக ஒன்றிய கவுன்சிலர் தாக்கியதில் மாற்றுத்திறனாளி பெண் பலத்த காயங்களுடன். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பெண் காவலரிடம் தகராறில் ஈடுபட்டதாக திமுக ஒன்றிய செயலாளர் மீது. மதுரையில் உள்ள ஒரு உணவகத்தில் திமுக கவுன்சிலர் கடையின் உரிமையாளர் மீது நடத்தும் கொடூர தாக்குதல்களை நாம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் திமுக பிரமுகர் ஒருவர் ரேஷன் கடை பெண் ஊழியரிடம் பொருட்கள் கேட்டு மிரட்டும் வீடியோ. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்த மறுத்து பெண் ஊழியரை சரமாரியாக தாக்கி மானபங்கம் செய்த திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர். நாகை அருகே சாப்பிட்ட பிரியாணிக்கு காசு கேட்ட ஹோட்டல் ஊழியர் பெண்ணை தாக்கி 3 கடையை அடித்து நொறுக்கிய திமுக நிர்வாகி. திருப்பூர் மாவட்டம் நம்பியம்பாளையம் பகுதியில் மது போதையில் திமுக நிர்வாகி பழக்கடையில் புகுந்து அராஜகம் செய்யும். மழையில் பாதிப்புக்கு உள்ளானதற்கு நிவாரணம் கேட்ட அப்பாவி மக்களை தாக்கிய திமுக எம்எல்ஏ எபினேசர். ஆசிரியருக்கு திமுக நிர்வாகி தொலைபேசியில் மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகியுள்ளது. ஏரியை ஆக்கிரமித்த திமுக கவுன்சிலரின் கணவர் சர்வேயரை ஆபாச வார்த்தையில் பேசி கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்தவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றிடுவோம்.